இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்லைன் எலிமெண்ட்டு அண்ட் பிளாக் லெவல் எலிமெண்ட் எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் சொல்ல போகிறேன். ஆனால் இந்த சின்ன எக்ஸாம்பிள் வச்சு தான் அதோட எல்லா கான்செப்ட்டுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி இன்னும் நிறைய இன்லைன் எலிமெண்ட்டும் இருக்குது, பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸும் இருக்குது. பட் அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 எலிமெண்ட் நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ண போகிறேன். இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து சிஎஸ்எஸ்ல ஸ்டைலும் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இது மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்காம டேரெக்டாக அதை நம்ம வந்து ஸ்டைல் பண்ண போகிறதால தான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கன்சியூமிங்காகவும் அது சில விஷயங்கள் கரெக்டாக ஆன்லைனும் ஆகாது, கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் ஆகி போயிட்டுருக்கும். அதனால் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன் எலிமெண்ட்டு. இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற டேக் வந்து என்னென்னா ஸ்பேன். இதை ஷோ பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு பேராகிராஃப் டேக்கை நான் இப்போ க்ரியேட் பண்ணி அதில் கொஞ்சம் டெக்ஸ்ட்டை நான் டைப் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பேராகிராஃப் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட். பிளாக் லெவல் எலிமெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேராகிராஃப் டேக் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது பக்கத்தில் இன்னொரு பேராகிராஃப் டேக்கும் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது அதோட சைடில் வராமல் புது பேராகிராஃப் டேக் வந்து நெக்ஸ்ட் லைனில் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட்டை யூஸ் பண்ணும்போதே அதோட ஃபுல் விட்த்தையும் எடுத்துக்கிட்டு அதோட நியூ எலிமெண்ட்டை வந்து அதுக்கு கீழே உள்ள இடத்துக்கு கொண்டு போயிடும். அதாவது அதோட அடுத்த லைனுக்கு கொண்டு போயிடும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் லெவல் எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்பெக்டில் போயிட்டு இப்போ நம்ம டெவலப்பர் டூலில் வந்து இந்த பேராகிராஃபை நான் கிளிக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பிளாக் மாதிரி ஷோ ஆகுது பார்த்தீங்களா. இந்த இடத்த ஃபுல்லாகவே வந்து இது கவர் பண்ணியிருக்குது. அதே மாதிரி ரெண்டாவது பேராகிராஃப் இன்னொரு தனி ஒரு பிளாக்ல கிரியேட் ஆகி இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி லைனில் கிரியேட் ஆகிருக்குது. அதை தான் வந்து பிளாக் லெவல் எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேட்கலாம், நான் சைட் பை சைடாக தான் நான் வச்சுருக்கிறேன் இந்த எலிமெண்ட்டை. லைக் பேராகிராஃப் டேக் ஃபஸ்ட் ஒன்று, இது வந்து செகண்ட், சைட் பை சைடு தான் வச்சுருக்கேன். ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு ரெண்டாவது லைனில் தான் க்ரியேட் பண்ணியிருக்குது. அதுக்கு காரணம் வந்து பிளாக் லெவல் எலிமெண்ட் எப்போவுமே வந்து ஒரு நியூ லைனில் தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் அதை கொஞ்சம் கீழே கொண்டு வந்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இன்லைன் எலிமெண்ட் என்ன பண்ணோன்னு. இன்லைன் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான இடத்த மட்டும் தான் எடுத்துக்கும், அதோட புது லைனை ஸ்டார்ட் பண்ணாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேன் எலிமெண்ட். அதுக்கு வந்து ஸ்பேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணக்கூடிய இந்த க்ளோசிங் டேகை வச்சு இந்த டெக்ஸ்ட்டை நான் கவர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேன் டேகை வந்து இந்த லெட்டருக்குள்ளே தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த லெட்டர் வந்து அடுத்த லைனுக்கு நமக்கு போகவே இல்லை. ஆனால் இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் விஷுவலாக வெரிஃபை பண்ணுறதுக்காக ஜஸ்ட்டு ஒரு ஸ்டைல் மட்டும் நான் அப்ளை பண்ண போகிறேன். இதுக்கு நம்ம இன்லைன் ஸ்டைலில் தான் அப்ளை பண்ண போகிறோம். இதுக்காக நான் சிஎஸ்எஸ் வீடியோ போடும்போது உங்களுக்கு அது புரியும். பட் இப்போ உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, நான் ஜஸ்ட்டு வந்து ஷோ பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு வந்து ஸ்டைலுங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டை கொடுத்துட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிஸை கொடுத்து அதுக்கு வந்து ஒரு கலர் கொடுக்கலாம். லைக் க்ரீன் கலர் கொடுப்போம். சம்திங் கலர், இது ஏதோ ஒரு கலர் க்ரீன் மாதிரி தான் இருக்குது. ஓகே, சேவ் பண்ணிட்டேன். அப்படின்னா நான் வந்து ஸ்பேன் வச்சு செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு ஹைலைட்டர் மாதிரி இப்போ இது ஒர்க் ஆகுது. ஆக்சுவலி அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கு, அதுக்கு ஒரு கலர் நம்ம சிஎஸ்எஸ் பர்டிகுலராக கொடுத்துருக்கோம். இது நெக்ஸ்ட் லைனையும் க்ரியேட் பண்ணலை. அதாவது நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் அந்த எலிமெண்ட் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கு, அதாவது இன்லைன் எலிமெண்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இன்லைன் எலிமெண்ட் இருக்குதுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அதே மாதிரி லிங்க்கு கூட ஒரு இன்லைன் எலிமெண்ட் தான், அதாவது ஆங்கர் டேக். இப்போ ஒரு ஆங்கர் டேக்கை வச்சு என்னுடைய நேம் நான் இப்போ கவர் பண்ண போகிறேன் பாருங்கள். இதோட க்ளோசிங் டேக்கை வச்சு என்னோடய டெக்ஸ்ட்டை ரேப் பண்ண போகிறேன். இது நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு போகலை. கரெக்டாக நான் செலக்ட் பண்ணியிருக்க டெக்ஸ்ட்டை மட்டும் ஒரு லிங்காக மாற்றி இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட இன்லைன் எலிமெண்ட்டுக்கும் பிளாக் லெவல் எலிமெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். பிளாக் லெவல் எலிமெண்ட் வந்து அடுத்த லைனுக்கு கிரியேட் பண்ணோம், எது கிரியேட் பண்ணாலும் அடுத்த லைனுக்கு கிரியேட் பண்ணிடும். இன்லைன் எலிமெண்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது தேவையான அளவு தான் இடத்த எடுத்துக்கும், புது லைனை ஸ்டார்ட் பண்ணாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. See you guys next time.